நம்ம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. எல்லாரும் சொல்லலாம். சிவ சிவ என்கிறார் தீவினையாளர். நாம எல்லாம் எப்பயுமே நல்வனையே பண்ணவாளா இருப்போம். அண்ணா, அதாவது அந்த நம்ம பார்வதி பதையன்னா என்னன்னா, சுவாமி அம்பாள் நமக்கு எதிர்க்க இருக்கிறதாக தான் ஒரு சம்பிரதாயம். அவளை பார்த்தோன்னா வாங்க வாங்கன்னு கூப்பிட்ற மாதிரி தான் இது. அதனால் நான் வரும்போது கூட காதில் விழுந்தது. ஆன்லைனில் பார்த்துட்டு தான் வந்தேன். அப்போ அதெல்லாம் நீங்கள் சொல்லுங்கன்னு யாரோ சொல்லி ரிப்பீட் பண்ணிண்டா. அதனால் மனசுக்குள்ளே நீங்கள் சொன்னாலும் கொஞ்சம் சத்தமாக சொல்லலாம். நானே இந்த கோவிலில் ஓதுவாரிட்ட சொல்கிறது உண்டு, அதெல்லாம் சொல்லுன்னுட்டு. சொல்லும்போது இந்த அபிஷேக உபாயதாரெல்லாம் கூட சொல்லுவாள். அது மாதிரி நம்ம பார்வதி பதையன்னா அவள் வந்துட்டா, அவளை பார்த்தோன்னா வாங்க ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆம்ராரண்யபிலே தபஸ்திதபதிம் பஞ்சாக்னி மத்தியஸ்திதே அஸ்தே நோர்த்வசிரோ பரேன ஹிருதயம் ஸ்பிருஷ்ட்வா ஜடாதாரிணீம் காமாட்சீம் பஜ சாயங்கிரிணாவிஷுடமாம் மேகாக்கிரே பாதஸ்திதாம் யோகத்தியான பராயணீம் திரிபுவன க்ஷேமம் கரீம் பார்கவீம். இந்த 3 உலகமும் க்ஷேமமாக இருக்கணுன்ட்டு அம்பாளே அங்கே தபஸ் பண்ணிட்டு இருக்காளாம். இப்போ அம்பாள் தான் தபஸ் பண்ணுறாளா இல்லை வேறு மகாவிஷ்ணு சிவன் என்ன பண்ணுறாளான்றதுக்கு அடுத்ததுலேருந்து பஸ்ஸா திபாக பரிகல்பித ஜடா கலாபம், ஜடையெல்லாம் விரிச்சு விட்டுருக்கா. பிரத்யேக வல்கலதராம் ஜபமாலை வச்சுருக்கா. பிரத்யேக வல்கலதராம்னா விபூதிப்பட்டை திருப்புண்டராம். பஞ்சாட்சரியும் பஞ்சாட்சரின்ற மந்திரத்தை தான் சொல்கிறா. பஞ்சாட்சரியும் ஜபபடியும் தததீஞ்ச மாலாம் பஞ்சாக்னி மத்திய நிலையாம் பிரணமாமி கௌரியும் அப்படின்னு அம்பாளுடைய தியானம். நிறைய பேசலாம். நம்ம சுவாமிகள் நிறைய அறிவுரையை கொடுத்துருக்காரு சமுதாயத்துக்கு. அதே தான் நானும் ஏற்றுன்றதுனால அவர் சொன்னதையே நான் உங்களுக்கு திருப்பி சொன்னதாக மனசில் நினச்சிக்கிறேன். ஆனால் அந்த கதைன்றது உண்மை தான். ஏன்னா ஒரு மாதத்துக்கு முன்னே என் தலையில் ஒரு கல் ஒன்று விழுந்தது. அந்த கல் எங்கேருந்து விழுந்ததுன்னு யாருக்குமே தெரியாது. கொடி ஏற்றும் போது விழுந்தது. கொடி மரத்தில் கல் விழ வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் விழுந்த கல்லை அவரே பயந்துட்டார். சிவபெருமானே பயந்து என்னடா இவன் தலையில் போய் கல்லை போட்டுமேன்னு அவர் தள்ளி விட்டார். தள்ளி விட்டது எப்படின்னா, ஒரு 10 அடி நேராக போய் ஒரு 5 அடி கிராஸில் போச்சு. நான் அப்போ ஒரு பையன் என் பேரன் தானே, அவனை கேட்குறேன் என்னடா பறந்தது தேங்காவான்னு. இல்லை தாத்தா கல்லுன்னா. கல் பறக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. இப்போது அந்தளவு நமக்கு ஒரு அனுகிரகம். ஏன்னா சுவாமியினுடைய அனுகிரகம் தான் அதெல்லாம். அதனால் சாதாரணமாக கல் அடிப்பட்டாலே நமக்கு நோகம். பொதுவாக சொல்லுவா சமுதாயத்தில் கல் அடிப்பட்டாலும் மட்டும் கண்ணாடி படக்கூடாதுன்ட்டு. அது ஏதோ ஊர் முழுக்க மாங்காட்டை சுற்றி இருக்கிற கோவிலெல்லாம் கும்பாபிஷேகம் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு கண்ணடி பட்டிருக்கலாம். அது இவனுக்கு இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு அந்த கல்லடியில் தள்ளி. உண்மையிலே அது ஒரு மிராக்கல் தான். ஏன்னா டாக்டருங்களே தலை சுற்றுதா, வாந்தி வந்துதா, மயக்கம் எதோ கேட்டு பார்த்தா எதுக்குமே அப் டு டைமிங் ஒன்றும் அசரலை. அதனால் அப்போ தான் சொன்னேன், இது மாதிரி எனக்கு ஏதோ பெருசாக வெளியில் இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி ஆகிருக்கும். உள்ளே இருந்ததுனால அவருடைய பார்வையில் பட்டதுனால திட்டமாக தள்ளி விட்டார் அப்படின்னு அந்த கதையை எங்கள் தாத்தா நிறைய சொல்லுவார். உங்களுக்கெல்லாம் கூட தெரியும் எல்லாம் தாத்தா சொன்னது. ஆனால் கவனம் வச்சுக்கணும், சமயம் வரும்போது சொல்லணும். ஆமாம், நீங்கள் எல்லாரும் உங்களெல்லாம் பார்க்கும்பொழுது மிக்க மகிழ்ச்சி. எங்கள் ஆத்துக்கு எல்லாம் கூட வரும்பொழுது எங்கள் ஆத்துக்காரையை வச்சு தான் குங்குமம் இட சொல்லுவேன். ஏன்னா நான் குங்குமம்லாம் கோவிலோடு சரி. ஏன்னா நம்முடைய பாதி அவளுக்கு இருக்கிறதுனால அவளுக்கு இவர் சொன்ன மாதிரி சிவ தீட்சை, வெள்ளிக்கிழமை பூஜைகள், சுமங்கலி பூஜை, இன்றைக்கும் சுக்கரவார பூஜை ஒன்று பண்ணிட்டுருக்கா, கௌரி சுக்கரவார பூஜைன்னுட்டு. அப்படியே அந்த பவர் எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணும். நீங்கள்லாம் தாய்மார்கள்லாம் அற்புதமானவர்கள். ஏன்னா உங்கள் வயிற்றில் தான் நாங்கள்லாம் பிறக்கிறோம். இப்போ எங்கள் அம்மா மாங்காட்டில் பிறந்ததுனால தான் எனக்கு ஒரு பெருமை. சங்கராச்சாரியார் மடத்தில் அவர் இருக்கிறன்னா அவள் அம்மாவுக்கு பெருமை. இவ அம்மா எனக்கு அக்கா. எங்கள் அக்கா வயிற்றில் பிறந்ததுனால தான் இவருக்கு பெருமை, சாமியார். எல்லா பெண்களுக்குமே ஒரு சிறப்பு உண்டு. நீங்களாம் அதை மேலும் மேலும் காப்பாற்றணும். இன்னும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் என்னன்னா, உங்கள் பெண்களுக்கு நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். நம்ம சமுதாயத்தில் தான் கல்யாணம் பண்ணிக்கணும். இந்த குடுமி தான் உங்களை படிக்க வைக்குது. நான் என் பொண்ணுக்கெல்லாம் அப்படி தான் பண்ணேன். இப்போ +2 முடிச்ச உடனே நிறுத்துன்னு இல்லை காலேஜுன்னா. இப்போ நான் சொல்கிற மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தால் காலேஜ் போங்கன்னு. அதே போல் பெரிய பொண்ணும் அப்படி தான், 2வது பொண்ணும் அப்படி தான், 3வது பொண்ணும் அப்படி தான். ஆக என் பையனுக்கும் நான் அப்படி தான் பண்ணிட்டேன். என் பையன் கல்யாணம் பண்ணிக்கிச்சா என்னை போல் ஒரு குடுமி தான்.
நானும் கல்யாணம் பண்ணிக்கிச்ச குடுமி தான். அதனால் இந்த குடுமி தான் நமக்கு சமுதாயத்துக்கு அத்தாரிட்டி. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இவெல்லாம் இருக்கும்பொழுது கீழே இருக்கிறவளை கேட்பாலாம், இவெல்லாம் என்ன கேஸ்ட்டுன்னுட்டு. அப்போது குடுமி கட்டியா கொண்டை கட்டியா அப்படின்னு ஒரு கேட்பா. கொட்டை கட்டினா ருத்ராட்சத்தை போட்டுருக்கா அந்த மொழியார், அவளுக்கெல்லாம் இவெல்லாம் குரு. அதே போல் குடுமி மேலே சத்தியமாக நான் சிவனை விட்டு போக மாட்டேன், ருத்ராட்சத்தை சத்தியமாக போக மாட்டேன்லாம் சொல்லுவாள். அப்படி அந்த காலத்தில் 3ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டுலேயே இருக்குதுன்னா, இப்போ நம்ம 21ஆம் நூற்றாண்டு 24 வந்திருக்கோம். நிச்சயமாக நீங்கள்லாம் உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு ஆண் குழந்தைகளுக்கு நீங்கள் தான் அறிவுரை கொடுத்து மேலும் மேலும் இந்த சமுதாயம் வளர பாடுபட வேண்டுமாய் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய நன்றியையும் நமஸ்காரத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர்கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே மழப்பாடியுள் மாணிக்கமே அன்னே உணையலால் இனி யாரை நினைக்கிறேனே என்று சொல்லி முடிக்கிறேன். நமஸ்காரம், வாழ்த்துக்கள்.